வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா ஃபைசி கிச்சனில் தட்டைப்பயிர் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தட்டைப்பயிர் பாருங்கள், கல் இல்லாமல் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை தட்டைப்பயிரை நம்ம வறுத்துக்கலாங்க. கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயை வச்சுக்கிட்டு தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா வறுக்க வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வறுத்தா போதும். வறுத்தா வாசமாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாங்க. இந்த மாதிரி இருக்குள்ள நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், விசில் முடிச்சிருச்சுங்க. இப்போ தட்டைப்பயிர் வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ இதை நாம் கடைஞ்சிக்கலாங்க. மத்து போட்டு கடையலாம். நான் மிஷினில் தாங்க கடைய போகிறேன். வாங்க எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். உப்பு போட்டிருக்குறேங்க. இப்போ சிறிதளவு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கடைஞ்சாச்சுங்க. இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. கடைஞ்சிட்டங்க பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஃபேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம். வரமிளகாய், கருவேப்பிலை. இதை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தட்டைப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் கடைஞ்சி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.